Hi all, welcome to the Mount Study Center. Today we'll look at a British policy based question. So before getting into the answer, we'll try to get clarified with the concept. So have a look at the questions. ஸோ இந்த பிரிட்டிஷ் பாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் லைனில் ஒவ்வொரு கவர்னர் ஜெனரல் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் தீஸ் டிஃப்ரெண்ட் பிரிட்டிஷ் பாலிசிஸ். அதில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்ன்வாலிஸ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ கார்ன்வாலிஸ் ஜமீன்தார் மூலியமாக ஃபார்மர்ஸ் கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற சிஸ்டம் தான் திஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜமீன்தாரி சிஸ்டம். இது ஏன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்ண டேக்ஸ் ரேட்டோ இல்லை டேக்ஸ் ரெவன்யூ மாற்ற மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஒய் இட் இஸ் கால் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இது கார்ன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை டினோட் பண்ணுது. ஸோ அதனால் கார்ன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கார்ன்வாலிஸ். ஸோ ஹி இன்ட்ரடியூஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்னாவே டிவைட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, இல்லை கட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் தட் டினோட் த மீனிங் ஆஃப் த வேர்ட். அப்படி இருக்கும்போது கர்சன் கட்டிங் மேப் ஆஃப் பெங்கால், அதனால் கர்சன் கட்டிங் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ரியோத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு அடுத்து கொண்டு வந்தது தான் ரியோத்வாரி சிஸ்டம். அதுவும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான். ரியோத் அப்படின்னா ஃபார்மர்ஸ். ஸோ ரியோத்வாரி சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா முன்ரோ. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் எப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஜமீன்தார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜமீன்தார் போயிட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க பெசன்ஸ் கிட்ட. ஆனால் ரியோத்வாரி சிஸ்டமில் டைரெக்டாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸே பெசன்ஸ் கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ரயில்வே நெட்வொர்க். ஸோ ரயில்வே நெட்வொர்க் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டல்ஹவுசி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா டல்ஹவுசி டிரைவிங் ட்ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் ஒவ்வொரு கான்செப்ட் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஏன் இமேஜோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நம்ம படிக்கும் போது வி கெட் கன்ஃபியூஸ்ட், யார் எந்த இயரில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த இமேஜஸ் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். So answer for this is 3 and 4, option D correct. For more videos like this, follow our channel. Thank you.